வணக்கம், வெல்கம் டு காம்போ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹரியாலி கண்ட்ரி சிக்கன் ரெசிபிஸ் மோஸ்ட்லி எல்லோரும் ப்ராய்லர் கோழியில் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி கண்ட்ரி சிக்கன் நாட்டுக்கோழியில் இதே ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழிக்கும் ப்ராய்லருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா போன் நிறைய இருக்கும், அதே மாதிரி ஃப்ளஷ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நிறைய நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான பொருட்கள் இதுக்கு ஹரியாலிங்கிறதுனால க்ரீனரியாக இருக்கும். ஸோ புதினா, கொத்தமல்லி தழை ஒரு கட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் வந்து 7 to 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், 2 எலுமிச்சைப்பழம், தேவைக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு, திக்கான தயிர், அதுக்கப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சமாக கேஷ்யூ, 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை ஒன்று கம்ப்ளீட்டாக நல்லா ரொம்ப மெல்லிஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் காய வச்சுட்டு நறுக்கின வெங்காயத்தெலாம் இதில் போட்டு நல்லா கேரமலைஸ் ஆகி கோல்டனாக வர வரலும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்துக்கோங்க. ஃப்ளஷ் அதிகமாக உள்ள பீசஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட இப்போது தயிர் சேர்க்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பவுடர் சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சிக்கன் வந்து தயிரில் நல்லா ஊறணும். இந்த மேரினேஷன் பண்ணி மூடி வச்சுருங்க. இது கூட இன்னொரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்து அதில் இந்த க்ரீனரி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, அப்புறமா வந்து நம்மளோட கேஷ்யூ நட்ஸ், அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் எல்லாத்தையும் போட்டு இப்போது நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்தாச்சு. இப்போது ஒரு 30 மினிட்ஸாக இது ஊறிட்டுருக்கு. அதோட இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 மேரினேஷனும் சேர்த்தாச்சு. இதோட ஒரு லெமன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து மூடி 1 ஹவருக்கு செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் கழித்து பார்த்தாச்சு, நல்லா சிக்கன்லாம் ஊறி இருந்தது. இப்போது இதை வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால இப்போ கோழியை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விசில் விட போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை அப்படியே வச்சுருங்க. இப்போது இது ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் விடணும். ஏன்னா இது நாட்டுக்கோழி ரொம்ப ஹார்டாக இருக்கும். ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராய்லர் கோழியை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது விசில் விட்டு எடுத்தாச்சு. பார்த்தா சிக்கன் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி மண் சட்டி எடுத்துருக்கோம். இதில் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு.
இதோட ஒரு 4-5 கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வச்சு எடுத்தது கூட ரிமைனிங் இருக்க மசாலாஸையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் வெந்ததுனால இந்த கிரேவியும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிஞ்சு வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா திக்காகி வந்துடுச்சு. ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த பதத்தில் நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான சிக்கன் ஹரியாலி ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் நாட்டுக்கோழி பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராய்லர் கோழியை அவாய்ட் பண்ணுங்கள். குக்கரில் நாட்டுக்கோழி விசில் விடுறதுனால சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கன் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். காம்போ குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.